சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது. அறிவாலயத்தில் வார்த்தை விட்ட மதிமுக, கட் அண்ட் ரைட்டாக பேசிய ஸ்டாலின். பரபரப்பு. அமைதியான நதியினிலே சென்று கொண்டிருந்த ஓடம் போல எந்தவித சிக்கலும் இன்றி பயணித்த திமுக கூட்டணியில் அதிருப்தி குரல்கள் இப்போ எழத் தொடங்கியிருக்கு. திடீரென கூட்டணியில் சேர்ந்த தேமுதிகவுக்கு 6 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்பட உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இதனால் ஏற்கனவே கூட்டணியில் இருக்கும் விசிக உள்ளிட்ட கட்சிகள் கோபத்தில் இருக்காங்களாம். குறிப்பாக கடந்த முறை ராஜ்யசபா சீட் கேட்டு பெற்ற மதிமுக இந்த முறை 6 தொகுதிகளுக்கும் கூடுதலாக ஒரு தொகுதி ராஜ்யசபா சீட் ஒதுக்க வேண்டும் என திமுகவை நெருங்கி வருவதா சொல்லப்படுகிறது. தமிழக சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் சில வாரங்களே இருக்கு. இந்த தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் தங்களது தேர்தல் பணிகளை தீவிரமாக்கிட்டு வராங்க. இந்த முறை 4 கட்சிகள் இடையே நேரடி போட்டி உருவாகும் சூழல் உருவாகியிருக்கு. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள், வேட்பாளர் பட்டியல் தயாரிப்பு, தேர்தல் அறிக்கை தயார் செய்தல் போன்ற பணிகள் மிகவும் வேகமாக நடைபெற்று வருது. ஏற்கனவே திமுக கனிமொழி தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவை அமைத்து தேர்தல் அறிக்கை தயாரிப்பை தொடங்கிட்டாங்க. வழக்கம் போல இந்த தேர்தலிலும் மிகப்பெரிய கூட்டணி பலத்தோட திமுக தேர்தலை சந்திக்கிறது. காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, கோமதேக, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்காங்க. மேலும் தனியரசு, கருணாஸ், தமிழ் முன், அன்சாரி உள்ளிட்ட அமைப்புகளின் தலைவர்களும் உடன் இருக்கிறாங்க. மேலும் கூடுதலாக இதுவரை திமுக கூட்டணியில் சேராத பிரேமலதா விஜயகாந்தின் தேமுதிகவும் இணைஞ்சிருக்கு. இந்த நிலையில் பிரேமலதா வரவால திமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் திமுக 174 தொகுதிகளில் போட்டியிட்டு காங்கிரஸுக்கு 25 தொகுதிகள் மற்றும் பிற கூட்டணி கட்சிகளுக்கு 35 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த தேர்தலில் திமுக 133 இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையோடு ஆட்சி பிடித்தது. அதே போன்ற கணக்கை 2026 தேர்தலிலும் தொடர விரும்புகிறது திமுக. ஆனால் இந்த முறை தேமுதிக மட்டுமில்லாமல் கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மையம் போன்ற புதிய கட்சிகள் கூட்டணியில் இடம்பெறும் சூழல் உருவாகியிருக்கு. மேலும் ஓபிஎஸும் வரலாம் என தகவல்கள் உலாவுகின்றன. இதனால் திமுக தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளின் எண்ணிக்கையை 174 170 குறைக்க திட்டமிட்டிருக்கிறதா சொல்லப்படுகிறது. மீதமுள்ள இடங்களை கூட்டணி கட்சிகளுக்கு பகிர கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. தற்போது வெளியாகியிருக்க தகவலின்படி திமுக 170 தொகுதிகளில் போட்டியிடலாம் என்றும், காங்கிரஸ் 25, விசிக, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் தலா 6, மக்கள் நீதி மையம் 3, தேமுதிக 6 தொகுதிகள் மற்றும் ராஜ்யசபா 1 இடம், ஓபிஎஸ் 4, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 3. இந்த நிலையில் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திய மதிமுக குழுவினர் 10 சட்டமன்ற தொகுதிகளை கேட்டுள்ளதா சொல்லப்படுகிறது. அதில் 5 தொகுதிகளை ஒதுக்க திமுக முன்வந்திருக்கும் நிலையில் குறைந்தது 7 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. மேலும் வைகோவுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி தர வேண்டும் என மதிமுக வலியுறுத்திய நிலையில் திமுக சம்மதிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதனால் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் இருந்து அதிருப்தியோடு வெளியேறியிருக்கிறார் மதிமுக தலைகள்.